வீட்ல நியூ இயர் அதுவுமா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு கலகலன்னு இருக்காங்க. அந்த டைம்ல முரளி மட்டும் ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. உடனே அஞ்சலி இருந்துகிட்டு, "என்னங்க ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கீங்க. ரொம்பவே டென்ஷனா இருக்கீங்க. இன்னைக்கு நியூ இயர் இல்ல. சந்தோஷமா இருங்க. என் கூட ரொம்ப ஹாப்பியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் வந்து எப்பயுமே உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமா? சிரிச்சுட்டே இருக்கணுமா? நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு தெரியல அஞ்சலி. எனக்கு தெரியும் நான் எப்ப பேசணும், எப்ப அமைதியா இருக்கணும்னு. என்னை ஏன் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கத்துறாங்க. ராகவும் ஆகாஷும் முரளி கிட்ட பயங்கரமா கத்துறாங்க. எதுக்குங்க நீங்க இப்ப வந்து தேவையில்லாம இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அக்கா என்னங்க கேட்டாங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு தானே கேட்டாங்க. அபி வந்து ஆகாஷ் கிட்ட போயிட்டு, குட்டி பாஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ஏதாவது கத்துறது வந்துட்டு அக்காவுக்கு டவுட் வந்துட போகுது. ஏன்னா இப்ப ஏதாவது பேசினோம்னா அக்காவுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். ப்ளீஸ் எனக்காக எதுவுமே பேசாம இருங்க. சரி அபி நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி இருந்துகிட்டு, இப்ப நியூ இயர் அதுவுமா எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ராகவ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? முரளி வந்து மனசுக்குள்ளேயே இந்த அபிய வந்து எப்படியாவது ராகவ் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த அபியும் ராகவும் 2 பேரும் வந்து நியூ இயர் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. அபியும் ராகவும் சண்டை போட்டுட்டு அபி இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ.